ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. என்னடா இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் பேசலான்னு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி பேசதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் நாய் வந்து ஒரே சவுண்டு போடுது. அதனால தான் நான் அதையும் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் நேரடியாக பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ராகி போட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நெய் விட்டுக்கிறேன். இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு பதத்துக்கு தான் வரணும் இது பார்க்கும்போது. அதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஏலக்காய் விதை மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி உருட்டுனா பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி வரணும். நான் செஞ்சு காமிச்சலாம். அந்த மாதிரி வந்துட்ட பின்னாடி புட்டு செய்வோம்ல, அந்த பாத்திரம் இந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்குது. இது இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இது பாருங்கள், நான் இதில் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், உடையுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் தேங்காய் பூவும் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி ஃபஸ்ட்டு ராகி மாவை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காவை போடுறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு போட்டுட்ட பின்னாடி பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணி இப்போ வைக்க போகிறேன். இது எப்படி வைக்கிறதுனா, குக்கரில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா காஞ்சிட்ட பின்னாடி குக்கருக்கு மேலே வைக்கணும். அந்த மாதிரி தான் என்கிட்ட புட்டு செய்கிற பாத்திரம் இருக்குது. ஸோ பாருங்கள் நான் இப்போ எப்படி வைக்கிறேன்னு. குக்கரில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு நல்லா காஞ்சிருச்சு. நம்ம விசில் வைப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இதை பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு புட்டு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது வெந்துருச்சா என்னென்னு பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களே, இதை குத்தி பார்க்கணும். ஸோ இதை குத்தி பார்த்தா பார்த்தீங்கன்னா மாவாக இருக்கா இல்லை வந்து வெந்துருச்சான்னு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை போட்டு நம்ம புஷ் பண்ணால் இங்கே பாருங்கள் புட்டு வந்துடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நார்மல் சர்க்கரை, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம தூவி சாப்பிட வேண்டியது தான். இது பாருங்கள், நான் இது பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுட்டேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரமும் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ பாருங்கள் இதுவும் எப்படி செய்கிறேன்னு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் ராகி மாவை போட்டுட்டு அப்புறம் தேங்காய் துருவலை போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு சேம் அதே மாதிரி தான் குக்கர் மேலே வைக்கிறது தான். ஸோ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் லேயராக நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இது என்னென்னா வந்து நம்ம இது ரொம்ப சின்னது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் வரும். அதுனா ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு புட்டு ரெடி ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா பாருங்கள் அதே மாதிரி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி நான் வைக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் இந்த மாதிரி வேணும்னு ரொம்ப கேட்டா. ஸோ அவளுக்காக தான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் இது எடுத்து போடுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருச்சு. என்னென்னா இதில் கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து கம்மியாக போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்கன்னா தனு தான் சாப்பிட்டா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படி தான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்ட பின்னாடி நெக்ஸ்ட்டு மத்தியானம் சமைக்கிறதுக்கு முன்னாடி இடம்லாம் இப்படி தான் இருந்தது. இப்போ நான் இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்ட பின்னாடி தான் நான் மத்தியானம் லஞ்சுக்கு சமைக்க போகிறேன். ஸோ லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னா, அன்றைக்கி சிக்கன் பிரியாணி கேட்டாங்க. ஸோ ரொம்ப லேட்டானதால் நான் சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சிட்டேன். ஏன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா தம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகும், வேலையும் நிறையா இருக்குங்க. ஸோ அதனால் நான் இப்படியே செஞ்சிட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.